வீட்ல கல்யாணம், அத்தைக்கு கல்யாணம், வீடே கலகலகலன்னு இருக்கும். எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க. ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, ரொம்ப 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 ஜாலியா இருக்கும். இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஃபாலோ மீ. பாத்து 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 சரியா புடிச்சுக்கிட்டியா? அந்த ஏணிய இப்படி கொஞ்சம் நகர்த்தி வையே. பரண் மேல இருந்து சித்தப்பா மாமாவுக்கு குரல் கொடுத்தாரு. கீழான மாமாவை காணல. சித்தப்பா கீழே எட்டி பார்த்தாரு. எங்க போயிட்டான் இவன்? பாட்டி கிச்சன்ல இருந்து நான் தான் கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். வீட்ல பால் தீந்து போச்சு. தாத்தாவுக்கு 10 ரவுண்டு காஃபி போகணும். நான் இங்க மேல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். குட்டி மாமாவை எப்படி கூப்பிடுங்க. குட்டி மாமா இல்ல, மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. சரி, டமால் பெரியப்பாவை கூப்பிடுங்க. டமால் பெரியப்பா மாவரைக்கு மெஷினுக்கு போயிருக்காரு. சித்தி துணியை காய போட்டுக்கிட்டே மேல இருந்து சொன்னாங்க. இருங்க இருங்க, டமால் பெரியப்பாவுக்கு ஏன் டமால் பெரியப்பான்னு பேரு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன். அவரு அப்பப்ப டமால் டமால்னு விழுந்துடுவாரு, அதான். சரி சரி, திருப்பியும் ஃபாலோ மீ. கீழே யாராவது இருக்கீங்களா? சித்தப்பா பரண் மேல இருந்து கத்திக்கிட்டே இருந்தாரு. ஜிலேபி அண்ணாவையாவது கூப்பிடுங்க. ஜிலேபி அண்ணா பாட்டிக்கு கால்வலி தைலம் வாங்க கடைக்கு போயிருக்காரு. எப்ப பார்த்தாலும் அவரு ஜிலேபி சாப்பிடுவாருன்னு தானே நினைக்கிறீங்க? அவருக்கு ஜிலேபி தான் பிடிக்காது. இருந்தாலும் அவரை கிண்டல் பண்றதுக்காக ஜிலேபிய அவர் பேரோட ஒட்ட வச்சுட்டோம். போருமா? இப்ப நான் போய் பரணுக்கு கீழே நின்னுகிட்டு, சித்தப்பா நான் வேணும்னா மேல வந்து ஹெல்ப் பண்ணவா? சித்தப்பா உடனே நான் கீழே வந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. நான் ஓட ஆரம்பிக்கிறதுக்குள்ள சித்தப்பா டே 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 சித்திக்கிட்ட சொல்லி காப்பி வாங்கிட்டு வரியா? நான் விடுவேனா? அப்ப அப்ப என்ன பரண்ல ஏத்தி விடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரிடா, போய் முதல்ல நான் சொன்னதை செய். இப்ப காப்பியை கொண்டு வந்தாச்சு. எப்படி குடுக்கறது? ஒரு சேர் ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறிட்டேன். அப்படியும் உயரம் பத்தல. சித்தப்பா தவழ்ந்தே வந்தாரு. நான் எக்கி எக்கி அப்பாடா, சித்தப்பா கைக்கு டம்ளர் போயிடுச்சு. காப்பி போகல. காப்பி மொட்டை மாமா தலையில ஷவர் ஆயிடுச்சு. ஆமா, காப்பி ஷவர். மொட்டை மாமா தலைய தொடச்சுக்கிட்டாரு. இப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? மொட்டை மாமா திருப்பியும் குளிக்கணும், முடிய காய வைக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? நான் சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டேன். நேரா எங்க போவேன்? கிச்சனுக்கு தான் போவேன். இப்ப என்ன ரெடியா இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுவேன். சும்மாவா? மொறு மொறு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. உள்ள போய் கை நிறைய சிப்ஸ் அள்ளிக்கிட்டேன். பாட்டி உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வாய் ஃபுல்லா சிப்ஸ். எப்படி சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டே நேரா அடுத்த விசிட் வெராண்டாதான். ஒரு பக்கம் எல்லாரும் மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் புடவைக்கார மாமாவை சுத்தி உட்காந்துக்கிட்டு, இல்லடி காஞ்சிபுரத்துல பெரியம்மாவோட அக்கா பொண்ணு இதே புடவை தான் கட்டியிருந்தா, ரொம்ப தான் அழட்டிக்கிட்டா. நான் கூட பார்த்தேன். ஆமா, புடவை விலைய வேற அப்பப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருந்தா தெரியுமா? தாத்தா அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. உடனே யார் யாருக்கு என்ன புடவை பிடிக்குதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பக்கமா திரும்பி, உனக்கு அந்த பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அப்படியே இருக்கு, புதுசு மாதிரியே இருக்கு, அத கட்டிக்கோ. பாட்டி முறைச்சுக்கிட்டே தாத்தாவை கோவமா திரும்பி பார்த்தாங்க. உடனே தாத்தா பாட்டி கிட்ட, நீ அழகா இருக்கிறதால எந்த புடவை கட்டினாலும் அழகா இருப்பமான்னு சொன்ன உடனே பாட்டிய பாக்கணுமே வெக்கத்தோட சிரிச்சாங்க. அத பார்த்த எல்லாரும் பாட்டி பாட்டி அப்படின்னு கத்துனாங்க. திரும்பவும் தாத்தா, ஆமா, பாட்டிய என்ன நினைச்சீங்க? அந்த கால மிஸ் ஆல் ரவுண்டர். ஆமா. அச்சச்சோ, சித்தப்பாவை மறந்தே போயிட்டோமே. நான் ஃபாஸ்டா ஓடி போய் சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன். குரலே காணும். கீழே இருந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து மேல அந்த அண்டா மேல போட்டேன். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து அப்படின்னு ஒரு கொட்டாவி சத்தம். டிஃபன் ரெடியா? எடுத்து வைங்க வரேன். ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னு எழுந்து தலையில டம்முன்னு ஒரு இடி. அம்மம்மா. கீழே எட்டி பார்த்து, ஏண்டா சொல்ல கூடாதா அப்படின்னு சித்தப்பா கேட்டாரு. நான் அவரு சொன்னத அப்படியே சொல்லி காட்டினேன். மேல இருந்து சித்தப்பா முறைச்சாரு. சரி சரி, யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? அப்படியா சித்தப்பா?
ஏற்கனவே ஓட்டவாய் அக்கா கிட்ட சொல்லிட்டேனே. சித்தப்பா போச்சு, நியூஸ் இந்நேரத்துக்கு டெல்லி வரைக்கும் போயிருக்குமே. யாராவது வராங்களான்னு பாருடா. நான் கீழே இருந்து, சித்தப்பா முக்கியமா ஒன்னு சொல்லணும், மறந்துடுறதுக்குள்ள. என்னடா சொல்லுன்னு சித்தப்பா கேட்டாரு. நான் சித்திக்கிட்ட சொல்லி இட்லியும் மிளகா பொடியும் கட்டித்தர சொல்லிட்டேன். நான் மேல கொண்டு வந்து கொடுத்துடுறேன். எப்படியும் நாளைக்கு வரைக்கும் நீங்க அங்கதான். காலையில டிஃபனுக்கு ஆகும். ஆமா, வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சரியா சித்தப்பான்னு சொன்ன உடனே சித்தப்பா மேல இருந்து அந்த சின்ன கல்ல என் மேல தூக்கி போட்டாரு. நீங்க இன்னும் பரண் மேல என்ன பண்றீங்க? நான் தான் வேலை முடிஞ்சதும் பெரியப்பாவை கூப்பிட்டு ஏணிய நகர்த்திக்க சொன்னேனே. பெரியப்பா உள்ளதான் இருக்காரு, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க அந்த வாண்டுன்னு சித்தப்பாவும் மாமாவும் என்னை திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஏடு ஜூட். அதிர்சமா பாட்டி, தோ ஆன் த வே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டேன் தி டேஸ்ட் மாஸ்டர். இப்ப இந்த பார்ட் ஓவர். நான் உங்க எல்லாரையும் கல்யாணத்துல மீட் பண்றேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா?